அன்னைக்கு அந்த ப்ரொஃபசர் என்ன அந்த கிளி கிழிச்சதுனால தான் என்னால இந்த மாஸ் ரியாக்டரை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. தி ஜர்னி ஆஃப் டெஸ்லா ரீபர்த் ஆஃப் மாஸ் ரியாக்டர். நாங்க 7 நாள் சரியா சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். சேம் டைம்ல என் மைண்ட்ல ஒண்ணு தான் ஓடிட்டு இருந்தது, இதை எப்படியாச்சும் ஒர்க் பண்ண வைக்கணும்னு. எங்க 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு லீவ்ல இருந்த டைம் அது. நான் ஒரு வாட்டி எங்க ஏரியா பார்க்குக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப நம்ம 12th பிசிக்ஸ் புக் ஆத்தரை பார்த்தேன். ஆல்ரெடி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண, அதுவும் அவர் கையில இருந்துதான். சோ அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் என்ன சொன்னாருன்னா, உன்னோட ப்ராஜெக்ட்டை சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்கு எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னார். நானும் அங்க போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறமா என்ன ஒரு ட்ரிபிள் ப்ரொஃபசர் கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு. அவரு என்னோட ப்ராஜெக்ட்டை செக் பண்ணிட்டு, தம்பி நீ நினைக்கிற அவுட்புட் எல்லாம் இதால கொடுக்க முடியாது, ஆனா உன்னோட கோல் என்ன, போர்ட்டபிள் பவர் சோர்ஸ் தானே, அதுக்கு நீ ஏன் ஒரு போர்ட்டபிள் இன்வெர்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. சோ அப்பதான் எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. சோ அதனால நான் இன்வெர்டர்ஸை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வேவ் இன்வெர்டர் ரெடி பண்ணேன். ஆனா அதுவும் கண்டினியூஸா ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்தது. அப்படியே ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. என் காலேஜ்ல 3rd இயர்ல ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. நான் இந்த ப்ராஜெக்ட் MVP-யா பண்ணலான்னு இருந்தேன். அதுக்காக இன்னுமே நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சது, நம்ம எதுவுமே ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி இருக்கிற காம்போனன்ட்ஸை வச்சு நமக்கான ப்ராடக்ட்டை நம்மளே உருவாக்கிக்கலாம். நான் நினைச்சிருந்தா அதை ஸ்கிராச்ல இருந்து பண்ணிருக்கலாம், ஆனா அதுக்கான டைம், எஃபோர்ட், மணி எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால நான் சைனால இருந்து ஒரு 500 வாட் இன்வெர்டர் மாடியூல ஆர்டர் பண்ணேன். ரெஸ்ட் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் லைக் பேட்டரி, BMS, வோல்ட் மீட்டர், பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் அண்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் ரிஸ்ட்ரீட்ல போயிட்டு நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். அது எல்லாத்தையும் ஒரு ஸ்மால் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது 500 வாட் சைன் வேவ் இன்வெர்டர். இதுல 8000 மில்லிஆம்பர் பேட்டரி கொடுத்திருக்கேன். இதால 20 வாட்ஸ் பல்பை 1.5 மணி நேரம் எரிய வைக்க முடியும். சோ MVP-க்கு இது ஓகே மாதிரி தான் தெரிஞ்சது, நல்லாவே ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் எங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்காக இதை ஒரு புரோட்டோடைப்பா ரெடி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இதுக்கு MVP-யை விட அதிகமான ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணேன். லைக் இதோட பேட்டரியை 30,000 mAh-க்கு இன்க்ரீஸ் பண்ணேன். இதுக்கு சோலார் அண்ட் விண்ட் பவருமே இன்புட்டா கொடுத்துக்கலாம். ஈவன் எந்தவித 12 வோல்ட் DC இதுக்கு இன்புட் கொடுத்தாலுமே இதால 220 வோல்ட் 500 வாட் AC அவுட்புட்டை கொடுக்க முடியும். சோ இதை எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா என்னோட போர்ட்டபிள் பவர் சோர்ஸ் ட்ரீமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதுல ஆல்மோஸ்ட் 10 பேர் கிட்ட ஒர்க் பண்ணிருப்போம். இதை பேஸா வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே நாங்க எடுத்தோம். எல்லா இன்வென்டருக்கும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். ஃபார் மீ திஸ் ஒன். நீங்க பண்ணதுலயே உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஃபாலோ பட்டனை தட்டிட்டு என்னோட ஜர்னில ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.